மந்திர மூலம் குரு ஒரு வாக்கியம். மிகப்பெரிய மந்திரம் என்னன்னா குரு வாக்காங்க. அதை விட பெரிய மந்திரம் எதுவும் கிடையாது. ஒரு அழகான கதை, நம்முடைய தாசபரம்பரை கதை இருக்கு. காசியில இருந்த ஒரு நபர் தீட்சை வேணும்னு கேட்டு ராமதாசர் போறாரு. ராமதாசர் மறுத்துறாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுத்துறாரு. ஆனா சீடன் வந்து ரொம்ப ஸ்ரத்தை உடையவனா, எப்படியாவது உங்ககிட்ட மந்திரம் வாங்கிறார் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிளான் பண்றான். எப்படியும் இவர் காலையில கங்கையில குளிக்க வருவாரு. அப்ப நான் படிக்கட்டுல படுத்திருந்தேன்னா இருட்டுல தெரியாம என் மேல கால் வச்சிருவாரு. கால் இடறனாலே இயற்கையிலேயே ராம் ராம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் எந்திரிக்கும் போது ராம் ராம், உட்காரும் போது ராம் ராம், சாப்பிடும் போது ராம் ராம் தான் சொல்றாரு. அதான் சொல்லுவாரு. அப்போ அதையே மந்திர தீட்சை நான் எடுத்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட, சாதாரண பண்ண போற வைராக்கியத்தோட இவன் போய் சீடன் கங்கை கரை காட்டுல அந்த படிக்கட்டுல படுத்திருக்கான். இவன் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடக்குது. அவரும் வர்றாரு, இருட்டுல நடந்து வர்றாரு, தெரியாம இவன் மேல கால் வச்சிடறாரு, காலும் சரிக்கிறது. ஆனா இவன் நேரம் அவர் ராம் ராம்னு சொல்லாம எரும மாடை இங்க ஏண்டா வந்து படுத்திருக்கேன்னு சொல்லிடுறாரு. எரும மாடன்னு சொல்லிடுறாரு. ஆனா சீடனுடைய ஸ்ரத்தை இந்த எரும மாடு அப்படிங்கிறதையே அந்த வார்த்தையே மந்திரமா எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கதை போகுது. அங்க உட்கார்ந்த ஸ்ரத்தையோடு ஜெபம் பண்ணதுனால அந்த எருமை மாட்டினுடைய வடிவத்திலேயே எம்பெருமான் தரிசனம் கொடுக்கிறாரு. அது உண்மையிலேயே அது நடந்தது. அதாவது குருவினுடைய வார்த்தை மந்திர மூலம். என்ன எத்தனை ஆயிரம் கதைகள் இந்த மாதிரி விளக்க முடியும். மந்திர மூலம் குரு ஒரு வாக்கியம், மோட்ச மூலம் குரு ஒரு கிருபா.